வெல்கம் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெயின்ஸ் கொஷின் பேப்பர் 2015 PYQ தான் பார்க்க போகிறோம். கொஷின் என்னென்னா, டிஸ்கஸ் த பாசிபிள் ஃபேக்டர்ஸ் தட் இன்ஹிபிட்ஸ் இந்தியா ஃப்ரம் எனாக்டிங் ஃபார் இட்ஸ் சிட்டிசன் அ யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆஸ் ப்ரொவைடட் ஃபார் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ கொஷின் கிளியராக ரொம்ப ஈஸியாகவே கேட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் வந்து யூனிஃபார்ம் சிவில் என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு இந்தியாவில் வந்து அப்ளை பண்ணாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. மீன்ஸ் யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து இன்னும் அப்ளை பண்ணல இந்தியாவில். ஸோ அதை தடுக்கிற ஃபேக்டர் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன். நம்ம இது பாலிட்டி பேப்பர். ஸோ ஆர்டிக்கலோட வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டி ஆர்டிக்கலோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஆர்டிகல் 44 ஆஃப் DPSP of Indian Constitution states that state endeavors to secure a uniform civil code for its citizen. ஸோ ஆர்டிகல் 44லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி தான் பேசியிருப்போம். ஸோ இது DPSPயில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக அதையே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஆர்டிகல் 44 ஆஃப் DPSP ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து இந்தியன் சிட்டிசனுக்கு கொண்டு வரணும் செக்யுலர் நேச்சருக்காக. ஸோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. It reflects the proposal of framework that aims to replace the personal law of different religion communities in India with a common set of law governing the personal matters. ஸோ அதாவது பர்சனல் லாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது, ரீப்ளேஸ் பண்ணி காமன் லாவாக வந்து வருது. என்னென்ன ஆஸ்பெக்டில் காமன் லா? டிவோர்ஸ், மேரேஜ், இன்ஹெரிட்டன்ஸ், அடாப்ஷன். ஸோ இந்த 4 ஃபேக்டர் தான் முக்கியமான ஃபேக்டர். ஸோ இது 4 ஃபேக்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா காமன் லாஸ். ஸோ காமன் லாஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸ் பண்ணுறதுக்காக தான் யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆர்டிகல் 44ல் நம்ம வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி பேசியிருக்கோம். ஸோ அது என்ன, அதோட எய்ம் என்ன அப்படின்னா, பர்சனல் லா ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிலீஜன் கம்யூனிட்டிஸ். ஸோ நிறைய ரிலீஜன் இருக்குது இந்தியாவில். இந்தியா வந்து டைவர்சிஃபைட் கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி நிறைய ரிலீஜன் இருக்கிற கம்யூனிட்டியில் ஒரு காமன் செட் ஆஃப் லாஸ் ஆன் பர்சனல் மேட்டர்ஸ், எல்லாத்துலேயுமே சொல்ல கிடையாது, ஆன் பர்சனல் மேட்டர்ஸ், டிவோர்ஸ், மேரேஜ், இன்ஹெரிட்டன்ஸ், அடாப்ஷன். ஸோ இந்த 4 மேட்டர்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் லாஸை கொண்டு வரது தான் யூனிஃபார்ம் சிவில் கோடோட எய்ம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட் ஃபார் யூனிஃபார்ம் சிவில் கோட். நம்ம கொஷினையே வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரிச்சுருவோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நீட் ஃபார் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லி நம்ம இதை பிரிச்சிடுறோம். செகண்ட் பார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக என்னென்ன ஃபேக்டர்லாம் தடுக்குது, கொஷின்லேயே அதான் கேட்டிருக்காங்க. ஃபேக்டர் தட் இன்ஹிபிட் இந்தியா ஃப்ரம் எனாக்டிங் யூனிஃபார்ம் சிவில் கோட். என்னென்ன ஃபேக்டர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்ளை பண்ண முடியாமல், மீன்ஸ் என்னென்ன ஃபேக்டர்லாம் தடுக்குது யூனிஃபார்ம் சிவில் கோட் மீன்ஸ் விச் இஸ் ரெஸ்ட்ரிக்டிங் ஃபோர்ஸ் ஃபார் அப்ளையிங் யூனிஃபார்ம் சிவில் கோட். அதுதான் நம்ம செகண்ட் பார்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஷின். ஸோ எதுக்காக நமக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் தேவை? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்ரோச் அப்படின்னா, எல்லா டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால தான். ஸோ அந்த மாதிரி கொண்டு போகிறோம். அதுதான் ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச். இட் என்ஷோர்ஸ் த ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் சிட்டிசன் irrespective ஆஃப் their ரிலீஜன் பேக்ரவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர் யார்? சிட்டிசன். ஸோ சிட்டிசனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, எந்த ரிலீஜனாக இருந்தாலுமே ஒரு காமன் செட் ஆஃப் லாஸை வந்து அவங்களுக்கு கொடுக்குது. அண்ட் இட் ப்ரமோட் சென்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி. இப்போ எல்லாருமே ஒரே லாவை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஆகும், சென்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோட் ஆகும். நான் டிஸ்கிரிமினேஷன், ஈக்குவாலிட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் அமாங் த இண்டிவிஜுவல் பிலாங் டு த டிஃப்ரெண்ட் ரிலிஜன் கம்யூனிட்டி. சிம்பிள். நம்ம இன்ட்ரோடக்ஷனில் சொன்னது தான் இப்போ சிட்டிசன் லெவலில் சொல்கிறோம். சிட்டிசனுக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா சிட்டிசனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன ரிலீஜனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி இருக்குது, நான் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட், யூனிஃபார்ம் சிவில் கோட் அட்ரஸஸ் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி.
perpetuated by a personal laws based on the religion. ஆக்சுவலாக இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ட்ராபேக் என்ன அப்படின்னா, இந்த ரிலீஜியஸ் லாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விமனை வந்து என்னவா ட்ரீட் பண்ணுவாங்க, விமனை சபார்டினேட் மீன்ஸ் அதாவது ஈக்குவல் மென் அண்ட் விமன் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எந்த ரிலீஜியனுமே சொல்லாது இந்தியாவில் இருக்கிறது. ஈவன் ஹிந்து, முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி எந்த ரிலீஜனுமே வந்து பார்த்திங்கன்னா மேன் இஸ் ஈக்குவல் டு விமன் அப்படின்னு சொல்லவே சொல்லாது. ஸோ அப்போது இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் பண்ணுது. ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் மூலமா நமக்கு வந்து கிடைச்சிருது. ஸோ இட் ப்ரொடெக்ட்ஸ் மைனாரிட்டி பை ப்ரொடெக்டிங் their ரைட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பை ஆஃபரிங் யூனிஃபார்ம் பை ரெஸ்பெக்டிங் த கல்ச்சர் அண்ட் ரிலீஜியஸ் டைவர்சிட்டி. ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனாரிட்டிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ இட் ரெடியூசஸ் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பேஸ்ட் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் வந்து இன்றைக்குமே நமக்கு இருக்குது. அதான் கேஸ்டைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து என்ன பண்ணிடும், இதாகிடும். அதை பற்றி பேசவே முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரே லா தானே. Replacing multiple personal laws with a single set of laws that would reduce complexity ensures clarity and make easier for individual to understanding and navigate the legal system. ரொம்ப சிம்பிள். அதாவது ஹிந்துக்கு தனியாக ஒரு லா, முஸ்லீமுக்கு தனியாக ஒரு லா, கிறிஸ்டியனுக்கு தனியாக ஒரு லா, இதெல்லாம் படித்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டம் ஆக்ட் ஆகிறதுக்கு பதிலாக எல்லாருக்கும் காமனாக ஒரே லா கொடுத்துட்டா இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா மீன்ஸ் கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா என்ன ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராப்ளத்தையுமே ஒரே மீன்ஸ் எல்லா ப்ராப்ளமும் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு இண்டிவிஜுவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி லாஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நான் ஹிந்துவாக இருக்கேன் அதனால் எனக்கு இந்த லா, முஸ்லீமாக இருக்கேன் அதனால் எனக்கு இந்த லா, கிறிஸ்டியனாக இருக்கேன் அதனால் எனக்கு இந்த லா, தனித்தனி லா ஃபாலோ பண்ணும்போது நிறைய பர்சனல் லாஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனோட கான்ட்ரடிக்ஷன் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா நமக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் எஃபிஷியன்சி வந்து குறைஞ்சிரும். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இங்கே இன்னொரு பாயிண்ட் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா பை இம்ப்ளிமெண்டிங் யூசிசி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி வில் பி இன்க்ரீஸ்ட் அண்ட் டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா. த பர்சனல் லா ஆர் இன்கன்சிஸ்டன்ஸ் வித் ஆர்டிகல் 14 யூசிசி வில் ஹெல்ப் டு அலைன் வித் த கான்ஸ்டியூஷன். நிறைய பர்சனல் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டியோடு வந்து பார்த்தோன்னா இன்கன்சிஸ்டன்ட்டாக இருக்குது. ஸோ இப்பயுமே வந்து நாட் டு பி அஃபண்டட். பட் இன்னுமே இஸ்லாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 18 மேரேஜஸ் கேர்ள்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 18 மேரேஜஸ் வந்து லீகலைஸ்டாகவே இருக்குது மீன்ஸ் இஸ்லாமிக் லாவில். பட் ஆனால் அது வந்து யூசிசி அதில் அப்ளை ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 21 ஏஜ் கிராஸ் பண்ணும்போது என்ன பண்ண முடியும், மேரேஜ் பண்ண முடியும் அப்படின்னு வந்துச்சுன்னா ரைட்ஸ் ஆஃப் த விமன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணும். ஆக்சுவலாக யூசிசி வந்து எதுக்காக, யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விமன்ஸை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா விமன்ஸோட ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்கும் அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன்லேருந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கும் தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ பேஸ் வந்து அதுதான். சரிங்களா. யூனிஃபார்ம் சிவில் கோட் ப்ரமோட் நேஷனல் இன்டெகிரிட்டி அண்ட் யூனிட்டி பை ப்ரொவைடிங் காமன் செட் ஆஃப் லாஸ் அண்ட் ஹெல்ப் டு பிரிட்ஜ் த கேப்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன். இப்போ எல்லா ரிலீஜியனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் டைப் ஆஃப் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டாங்க. யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அப்போது என்ன ஆகுதுன்னா ஒரு பிரிட்ஜாக ஆக்ட் ஆகுது. எல்லா ரிலீஜனுக்கு இருக்கிற கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜாக ஆக்ட் ஆகுது யூசிசி அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா. த சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் யூசிசி வியூஸ் இட் ஹாஸ் ப்ரொக்ரெசிவ் அண்ட் மாடர்ன் அப்ரோச் தட் அலைன் வித் த பிரின்சிபல் ஆஃப் செக்யூலர் அண்ட் டெமோக்ராட்டிக் நேஷன் தட் அப்ஹோல்ட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ், பிரின்சிபல் ஆஃப் மாடர்ன் சொசைட்டி. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது ஒரு செக்யுலர் நேச்சரையும் டெமோக்ராட்டிக், அதாவது இந்தியா மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் நேஷனில் செக்யுலர் நேச்சரை வந்து அப்ஹோல்டு பண்ணுது. செக்யுலர் நேச்சரை வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்குது. ஸோ அது மட்டும் இல்லாத இண்டிவிஜுவல் ரைட்ஸும் சரி, சோஷியல் ரைட்ஸும் சரி, பிரின்சிபல் ஆஃப் மாடர்ன் சொசைட்டியும் சரி, இது மூணையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் ஒரு மாடர்ன் அப்ரோச்சில் வந்து பார்த்திங்கன்னா டீல் பண்ணுது இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ யூசிசி இஸ் அ
மீன் டு ஹார்மனைஸ் த கான்ஃப்ளிக்டிங் லாஸ். அதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஆக்சுவலாக எல்லாருக்கும் தனித்தனியாக ஏதோ ஒரு லா போட்டு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பதிலாக எல்லாருக்கும் சிமிலர் டைப் ஆஃப் லாஸை ஃபாலோ பண்ணும்போது இந்த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த லாஸ், பர்சனல் லா அண்ட் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து ரெடியூஸ் ஆகும். அந்த கான்ஃப்ளிக்ட் ரெடியூஸ் ஆச்சுனாலே வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டி வந்து ஹார்மனியாக செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ என்னென்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைப் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணும்போது யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. ஸோ அண்ட் என்ஷோர்ஸ் த கன்சிஸ்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் லீகல் பிரின்சிபல் அக்ராஸ் த கண்ட்ரி. எல்லா மீன்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி ஃபுல்லாகவே சிமிலர் டைப் ஆஃப் லா ஃபாலோ பண்ணும்போது நமக்கு எந்த விதமான கான்ஃப்ளிக்டிங் நேச்சருமே வராது. ஆல்சோ இட் கேன் ஹெல்ப் இன் சிம்பிளிஃபைங் த கவர்னன்ஸ். நம்ம ஃபஸ்ட்டே சொன்னது தான், கவர்னன்ஸை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி விட்டுரும். ரெடியூஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்டன். ஒரு ரிலீஜனுக்கு தனித்தனியாக நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம வந்து லாஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா அது நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சியை குறைச்சிரும். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேலே இன்னும் பர்டன் இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்னன்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டஃப் பண்ணி விட்டுரும். பட் யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து என்ன பண்ணுது, கவர்னன்ஸை சிம்பிளிஃபை பண்ணுது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்டனை குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் இட் ப்ரொவைட்ஸ் அ கிளியர் லீகல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ரிசால்விங் டிஸ்பியூட். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பர்சனல் லாஸ், இப்போ பர்சனல் கான்ஃப்ளிக்ட் வரும்போது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸ்லேயே வந்து கான்ஃப்ளிக்ட் வரும்போது, இப்போ ஹிந்து லாஸ் வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸ்க்கு ஒரு சில மேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. கிறிஸ்டியானிட்டி வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸ்க்கு ஒரு சில செட் ஆஃப் லாஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸ்க்கு ஒரு சில செட் ஆஃப் லாஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே கன்ஃபியூசிங்காகவும் ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் இருக்கும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ இந்த மேட்டர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னது தான், அடாப்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், மேரேஜ், இந்த மாதிரி பர்சனல் இஷ்யூஸ் எல்லாத்துலேயுமே ஒரு செட் ஆஃப் யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், ப்ராப்ளத்தை வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. ஸோ ஈஸியாக ப்ராப்ளத்தை சால்வும் பண்ணலாம். ஸோ அதுதான் ஷாபானோ கேஸ் 1985 சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்டட் தட் காமன் சிவில் கோட் would help the cause of national integration by removing the disparity. So in Sarala Mugdal case 1995, Jordan Digday versus SS Chopra case, John Walmerton versus Union of India case reiterates the implementation of UCC. ஸோ ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா இந்த ரெண்டு கேஸ்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஏன் யூனிஃபார்ம் சிவில் கோடு முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு செட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டல் ரைட்ஸு, நெக்ஸ்ட் மைனாரிட்டி ரைட்ஸு, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், மல்டிபிள் பர்சனல் லாஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்சிட்டியை லாஸில் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டியை வந்து குறைச்சிருது. இன்கன்சிஸ்டன்ஸ் எதெல்லாம் பர்சனல் லாலாம் இன்கன்சிஸ்டன்ஸ் வித் கான்ஸ்டியூஷன் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி விட்டுருது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலீஜியன்ஸில் இருக்கிற கேப்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜ் பண்ணுது. ஸோ எல்லாருமே சிமிலர் டைப் ஆஃப் லாஸை ஃபாலோ பண்ணும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஜியஸ் கேப் எல்லாமே ஃபில் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் செக்யூலர் அண்ட் டெமோக்ராட்டிக் நேச்சரை வந்து கொடுக்குது. அது மட்டும் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸில் இருக்கிற ப்ராப்ளத்தை ரெடியூஸ் பண்ணுது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்டனை குறைக்குது. ஸோ இந்த ஷாபானோ கேஸும் சரளா முக்தல் கேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இப்போது என்னென்னலாம் ஃபேக்டர் இந்தியாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் தடுக்கிற ஃபேக்டர்ஸ்லாம் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர். ஏன்னா பர்சனல் லாஸ் கோடிஃபிகேஷன் ஹேஸ் ஹிஸ்டாரிக்கலி ஜெனரேட்டட் ப்ரொட்டஸ்ட்ஸ். ஏன்னா இப்போது நார்மலாக ஹிந்து லாஸே எடுத்துக்கோங்க, அவங்க அதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், அதில் நீங்கள் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ பேசிக் திங், ஹியூஜ் டைவர்சிட்டி among the communities of India making hard to find a common ground for civil laws. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது காமன் சிமிலர் டைப் ஆஃப் கோட்ஸ், அதாவது ஒரே சேம் செட் ஆஃப் லாஸ் விச் இஸ் ஃபாலோடு பை ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். பட் இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குன்னா நம்ம டைவர்சிஃபிகேஷன் வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் மட்டும் கிடையாது, இதில் ட்ரைபிள்ஸ் வேறு ஒரு பக்கம் வருவாங்க. இப்போ ஹிந்துஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேஸ்ட் இருக்குது, முஸ்லீம்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிவிஷன்ஸு டைவர்சிட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம மல்டி கல்ச்சுரல் சொசைட்டியாக இருக்கிறோம்.
இருக்கிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தடையாக இருக்குது. அது இப்போது இவங்க எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்கணும். பட் இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ டைவர்சிஃபைட் சொசைட்டி இருக்கிறாங்க. மெனி வாய்ஸஸ் இன் த women movement, people from minority communities and other from multicultural secular bent resist the UCC. ஆக்சுவலாக விமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமன்ஸுக்காக தான் இது கொண்டு வரோம் அப்படிங்கிறதுமே ஒரு சைடு இருந்தாலும் விமன்ஸே வந்து பார்த்திங்கன்னா இதை ஆப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், பீப்புள் ஃப்ரம் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸுமே இதை வந்து ஆப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேஸ்டைசேஷன் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ். ஸோ இப்போது யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா ரிலிஜனையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது. அப்போது எல்லா ரிலிஜனையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிட்டா இப்போ பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா கேஸ்டைசேஷன் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது, பெரிய ஹெட்டேக்காக இருக்குது. யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்ளை பண்ணாமல் அதை தடுத்து நிறுத்துது. ஸோ பொலிட்டீஷியன்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் நாட் இன் ஃபேவர் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் த யூனிஃபார்ம் சிவில் கோட். ஏன்னா ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ். இப்போ ஒரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன் பொலிட்டீஷியன்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க? எல்லாமே ஓட் பேங்க் கேஸ்ட் பாலிட்டிக்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஈக்குவல் டைப் சிமிலர் டைப் ஆஃப் லாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிடும். ஸோ த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ரைட் டு ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் மேக்ஸ் டஃபர் வே ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இப்போது ரிலீஜியஸ் ஃப்ரீடம்க்கும் நம்ம ரிலிஜியனுக்கும் நம்ம ஃப்ரீடம் கொடுக்குறோம். அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறோம். இது ரெண்டுமே கான்ஃப்ளிக்டிங். ஏன்னா எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறோன்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு ரிலீஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு சில ரிலீஜன் வந்து அவங்க ஃப்ரீடமை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது அந்த ஈக்குவாலிட்டி கான்செப்ட் வந்து பிரேக் ஆகும். ஸோ இது ரெண்டுமே கான்ட்ராடிக்டரியாக இருக்குது. இப்போது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாவே நமக்கு வந்து யூசிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே நமக்கு ஹேர்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லா கமிஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட் இஸ் நெய்தர் நெசசரி நார் டிசைரபிள் அட் திஸ் ஸ்டேஜ். இப்போது அட் ப்ரெசன்ட் ஸ்டேஜில் யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து தேவையும் இல்லை, அது வந்து டிசைரபிளும் இல்லை. நடக்கவும் மீன்ஸ் இட்ஸ் நாட் நெசசரி, தேவையில்லை. ஸோ அது வந்து நாட் டிசைரபிள்னால் அது நடக்காது. நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அதோட ரிசல்ட்டும் வராது. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்கிறோமோ அந்த ரிசல்ட் வராது. ஸோ லேக் ஆஃப் கன்சென்சஸ் பிட்வீன் ஜுடிஷியரி அண்ட் லெஜிஸ்லேஷன் ஓவர் த ப்ரியாரிட்டி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம், ரிலீஜன், விமன் ரைட்ஸ், யூசிசி. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சரி யூசிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இப்போ யாருக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது, விமன் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது, யூனிஃபார்ம் சிவில் கோட் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இப்போ நம்ம எதை ஃபஸ்ட்டு கொடுப்பீங்க? இப்போ கண்டிப்பாக யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்துச்சு அப்படின்னா ரிலீஜியஸ் ரைட் வந்து என்ன ஆகும்? அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ இது ரெண்டுமே கான்ட்ராடிக்ஷனில் வரும்போது நமக்கு வந்து விமன் ரைட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ ரிலீஜியஸ் ரைட்ஸ், விமன் ரைட்ஸ் இங்கேயுமே வந்து பிரச்சனை இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய கான்ட்ராடிக்ஷரி ஏரியாஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. த நான் என்ஃபோர்ஸபிள் நேச்சர் ஆஃப் டிபிஎஸ்பி இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இண்டிகேட்ஸ் தட் இன்க்ளூஷன் ஆஃப் யூசிசி வாஸ் நாட் டீம்ட் அஸ் அ மேண்டேட் ப்ரொவிஷன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக். ஏன்னா நம்ம ஆர்டிகல் 44 எடுத்துகிட்டு போய் நம்ம யூசிசி நான் இது டிபிஎஸ்பியில் டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பிரின்சிபலில் வச்சதுக்கு காரணமே வந்து அது வந்து அப்போது 1947 to 50 வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, லேட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதை வந்து மேண்டேட்ரி பொசிஷன் ஏன் ஆக்கலை அப்படின்னா அப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருக்குமே ஒரு சிமிலர் டைப் ஆஃப் லாஸை வந்து நம்ம வந்து எழுத முடியாதுங்கிறதுக்காக தான். பட் அதுவே வந்து நமக்கு இப்போ என்னாச்சு, ஒரு ஹேர்டலாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா டிபிஎஸ்பியில் வச்சுருந்தா நம்ம என்ன பண்ண முடியாது, என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கடுத்து ஆண்ட்ரே பெட்டேல் இஸ் அ ஸ்காலர் said that law decides the direction in which the society should go, but it is actually the social discourse that decides where the society actually goes. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சொல்லி முடிக்கிறேங்க. என்னென்னா இவர் ஆண்ட்ரே பெட்டேலே இவர் என்ன சொல்கிறாருன்னா, வழக்கமாக லா தான் ஒரு சொசைட்டி எப்படி எந்த டைரக்ஷனில் போகணுங்கிறத தீர்மானிக்கணும், லா தான் வந்து பார்த்திங்கன்னா தீர்மானிக்கணும். பட் ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க, சொசைட்டி தான் லா எப்படி இருக்கணுன்றதே டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எனி சோஷியல் ரிஃபார்ம்ஸ் தேர் மஸ்ட் பி நீட் இன் சோஷியல் கன்சென்சஸ். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் ரிஃபார்ம் நடக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த சொசைட்டி வந்து அதை வந்து என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அக்செப்டன்ஸ்லேருந்து தான் என்னது சேஞ்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ நெக்ஸ்ட் வே ஃபார்வர்ட். ஸோ வே ஃபார்வர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம the implementation of UCC upholds the principle of secularism and respect the India's diverse religion tradition. Law Commission of India emphasizes that discriminatory practices within any religion should not be shielded under faith to gain legitimacy. ஆக்சுவலாக வந்து யூசிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்குலர் நேச்சரை வந்து அப்பீல்ட் பண்ணுது. அதே மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை லா கமிஷன் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து அப்ளை பண்ணாமே விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்ளை பண்ணாமே விடுறது மூலிமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லெஜிட்டிமசி கொடுக்குறீங்க. ஸோ இந்த நேம் ஆஃப் ஃபெய்த், இந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலீஜியஸ் ஃபெய்த் அப்படிங்கிற பேரில் வந்து என்ன பண்ணுறோம், எதெல்லாம் டிஸ்கிரிமினேஷனை க்ரியேட் பண்ணுதோ அந்த மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி சேஞ்சஸ் டு கம் ஃப்ரம் கம்யூனிட்டி. ஸோ நம்ம லா வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டிகிட்டேருந்து அரைஸ் ஆகும்போது யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்ளை பண்ணுறது, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக மக்கள்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணாமே அப்ளை ஆகிடும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகேங்களா, இதுதான் வே ஃபார்வர்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ கொஞ்சம் பெரிய கொஷின் தான். ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி சொல்லியிருந்தோம். அப்ரோச்சஸ் சிட்டிசன் இப்படி, அதுக்கப்புறம் வந்து சொசைட்டல், அப்புறம் வந்து 2 கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ஹேர்டில்ஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, தேங்க்யூ.